எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. என்னோட பேர் வைரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது புது நண்பர்களுக்கு பல கோடி சொத்துக்கு அதிபரான எதிர்காலத்தில் பல கோடி சொத்துக்கு அதிபர் பல ஃபார்மிங்லாம் வச்சிருக்காரு. அவர் தான் காட்ட போகிறேன். அவர் எப்பயும் மெத்தில் தான் இருப்பார். அவர் வேற யாரும் இல்லை, என் சேனல் ஓனர், நம்ம குழு, நம்ம சேனல் ஓனரு தற்கவர். இப்படி படுத்து எடுக்க அவர் என்னமோ வாய்க்காட்டில் நைட்டு எல்லாம் தண்ணி பாய்ச்சி நாற்று நட்டு எல்லாம் அப்படி படுத்துக்க நாற்று அதில் முறுக்கு வர விட்டு நைட்டு என்ன பிரியாணியா? என்னடா சாப்பாடு? ஓனரே எந்திரி, ஓனரே குழுவே எந்திரி ஓனரே. நம்ம ஓனர் எப்பவுமே மெத்தில் தான் படுப்பார். வீடு கிளியே வரைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு மண்ணுண்ட அலர்ஜி, ரொம்ப சேறு சகுதின்னு அழைச்சி இறங்க மாட்டார். ஏற்கனவே 2 மாதம் சம்பளம் பாக்கி வேற இருக்க 325 ரூபா. அதை தருவேன்ட்டா தர மாட்டேங்கிறியா? இப்போ தருவேன், நான் தருவேன்ட்டா. இந்திரா எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குவேன். நம்ம ஓனர் எதிர்காலத்தில் பல கோடிக்கு சொத்து, கோடியில் புரளும் யூடியூபர். அது இவர் தாங்க, கோடியில் குழுவே. இவர சேனல் பேர் குழுவே. நின்றா எங்கடா வர? எங்கடா வர? அவன் நினைக்கிறேன், என்னடா இங்கே படத்தில் அடிக்கிறான், அங்கே படத்தில் அடிக்கிறானே. அடிக்க மாட்டேன் நம்ம பையில. கீழே வா, நீ தோட்டத்துக்கு வரையா? நம்ம தோட்டத்துக்கு போகிறோம் வரையா? தோட்டத்துக்கு போகணும். நம்ம தோட்டத்துக்கு பார்க்குறான் பாரு, ஒன்றும் தெரியாம மாதிரி. இன்னைக்கு காலையில் என்ன வாட்டர் பிரியாணி உனக்கு தண்ணி எஞ்சி தான் போடணும். தண்ணி எஞ்சி போட்டால் தான் மழை நிற்கிட்டு உனக்கு தண்ணி எஞ்சி போடுவோம். ரொம்ப கேட்க மாட்டேன், பேச்சு கேட்க மாட்டேன். என்கிட்டாவது 3 நேரம் சாப்பாடு வந்தால் போதும். குழுவே அந்த சேனல் ஓனர் உனக்கு வேறு அக்கௌண்ட்டு, பாஸ்போர்ட் எல்லாமே எடுக்கணும். நான் எடுத்துருமா? சீக்கிரம் உனக்கு எல்லாத்துக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம், எடுத்துருவோம். கை கொடு. வெல்டன் பாய், வெல்டன். நாய் விடுறா. பொறுமையாக குடி. ஏன் விடு பாரு, அவள் எப்படி குடிக்கிறா பாரு. நேற்று பிறந்தவன் நீ இருக்கே, நீ ஆமாம் பாலுன்னு போடணும். அவள் எப்படி லப்புன்னு அடிச்சுக்கிட்டா. குறி பொறுமையாக குடி. அது கடிக்க போயிரு, பரவாயில்ல. இன்னும் தொப்புள் கொடி விழுகல, பாஞ்சுனா கூட ஆகலை. நல்லா குடிச்சு விடல மாத்தே மண்டையை பாரு. போடி பாலை குடிச்சிக்க போதும். அப்படி இருந்தால் 2 பாலை குடிக்க, தண்ணியாக குடிக்க சரியாக போச்சு. வரையா நீ மேட்சலுக்கு? வரையா நீ? வரையா மேட்சலுக்கு? நீ வரையாடி? பழு குட்டி மகளே, உன் மகன் எங்கேயும் போக மாட்டான். இந்த பாலை குடி. நெல்லு மழை நிற்கிட்டு, சாரம் நிற்கிட்டேன். ஹாய் நெல்லு. ஹா சாரம் குறைஞ்சிருச்சு. வாங்க, இன்னைக்கு என்ன கார்த்திகை மாதம் மாதிரி இப்படி அடமழையாக வெஞ்சிக்கிருக்கேன். எங்கே வாங்க, இப்படி மழை வெஞ்சிக்கிருக்கு. காக்காவே என்ன மழை வெஞ்சிக்கிருக்கா? ஒரு காக்கா நல்லா குளிச்சிக்கிருக்கு, ஒரு நல்லா குளிச்சிக்கிருக்கேன் நல்லா. ஏன் மழையில் குளிக்க மாட்டீங்களா? காக்கா குளியில் அரைகுறை குளியில் தாங்க. நில்லுங்கடா, கொஞ்சம் சாரம் நிற்கிட்டும், பார்த்துக்கிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கிண்டு நம்ம தென்னாவட்டோட இன்னொரு பிள்ளை கூட்டுக்கு வந்துட்டேன். அவள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். தென்னாவட்ட இன்னொரு பிள்ளைவ. உங்களுக்கு சில பேத்துக்கு தெரியாது. அவள் கால் விழுந்து அவளோட மொழி எலும்பு உடஞ்சி வச்சு அவள் கால் இப்போ தான் கட்டு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் கட்டுயோட தான் வந்திருக்காங்க. நல்லா ஊண்ட ஆரம்பிச்சிட்டா அந்த இருக்காளா. ஸ்கைஃபாலி நில்லு, சாரம் நிற்கிட்டோம். எங்கிட்டு போகிற முடிவு பண்ணுவோம். அப்புறம் அங்கிட்டு போய் புல்லெல்லாம் ரொம்ப அப்படி மிந்திச்சு நகட்டிருக்கீங்க. நில்லுங்க. ஹா கிட்டத்தட்ட இவ்வளோ ரொம்ப நாள் 10 நாள் வீட்டில் இருந்துட்டா. இப்போ தான் மேய்ச்சலுக்கே வந்திருக்கா. காலை நல்லா ஊண்டுறாங்க. அந்த உள்ளே இருக்காளா நண்டு. நண்டு இன்னைக்கு சாரம் விழுந்துக்கிருக்கு. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு ஒரு பிளானும் இல்லாமல் இருக்கும். ஸ்கைஃபாலி எங்கே வேணாலும் ஈரமாத்தான் இருக்கும். நீ ஒன்றும் பண்ண முடியாது. நண்டே நீ கூட ஓட்டம் பிடிக்க வச்சா அதான் என்னால் தாங்க முடியும். இல்லைங்க, எங்கிட்ட வேணாலும் ஈரந்தா. நீங்கள் நல்ல கனமழை இருக்குன்றாப்புல. இனியம்மன் அப்படியே திண்டுக்கல், மதுரை, அது போக தேனி 3 மாவட்டத்துக்கு 4 மாவட்டத்துக்கு நல்ல மழை இருக்குது. டைனோ சரசு அந்த மஞ்சள் திங்க தான் அங்கேருந்து வேகமாக ஓடியாந்தாக்கேன். வேறு புள்ளே இல்லாமல் வேறு கீழே கொஞ்சம் வாய் கட்டுற அளவுக்குலாம் இருக்குது. மஞ்சள் தான் உனக்கு தங்கமாக தெரியுது. நண்டுக்கு வேப்பங்குளம் வேணும்ப்பா. ஏன்னா வேப்பங்குளம் மட்டும் கொடுங்க, அது போதுன்ட்டா. எங்கே நின்னால நெக்கு போட்டு உனக்குலாம் அந்த பக்கமான நெக்கு போட தேவையில்லை. நீ நெக்கு போட போறியா? நீ சாமானி இப்போ காலத்துக்கு போட மாட்டேன். ஒரு தடவை வாழ்க்கையில் ஓட்டா அன்றைக்கி தான் மழை பெஞ்சு அடித்து ஊற்றுறேன். நான் பழுனே நான் பார்க்குறேன். அவர் நல்ல கொலையார். அவர் எல்லாரும் எக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கில் ஏன்டா கீழே வந்தால் தரம் வச்சு அவ்வளோ பெய்ய மாட்டாங்க. ரொம்ப ஈரமாக இருக்குது. வாரு எவ்வளோ வேகத்தில் வேகமாக முடியாது. அப்புறம் எக்கு போடுற இருக்க மாட்டேங்கிறா. அவரை வடக்க முடியும் ராமசாமி. பார்க்குறேன் ராமசாமி. ஒரு இந்த சாரம் விழுகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். புல்லில் ஈரம் இல்லாமல் இருந்திருக்கும். சாரம் விழுந்து சம்பவம் பண்ணி விட்டு போயிடுச்சு. கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லா இருக்கும். ரொம்ப ஈரமாச்சுங்க பாருங்க, ரொம்ப ஈரமாக இருக்குது. சாரில் அதுக்கும் போ, அங்கிட்டு போ, காயிட்டும். அதில் நான் அங்கிட்டு மேய்ஞ்சிட்டு இங்கிட்டு வாங்க. ஒரு அறிக்கை பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம சேனல் ஓனர் குழு இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு ஒரு நாள் இங்கே நம்ம தோட்டத்திலே இருப்பார். அவர் பேர் கீப்பர். எனக்கு பின்னாடி தான் வந்தா இருக்கா ஒரு கீப்பரே. இன்னும் எங்கே வந்திருக்கேன்? என்ன தோட்டத்தை யாரும் தூக்கி போயின்னு பார்த்துருக்கியா? பரவாயில்ல. இந்த நாய் ஆடு மாடு கூட மேய்ச்சல் கூட வரும். ஆடு மாடெலாம் பத்துங்க. அந்தளவுக்கு அறிவு. நல்லா கூட தோட்டத்திலே இருக்கும். அதுலேயும் வீட்டில் இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கே. கீப்பரே உன் ஃப்ரெண்டை கூட்டு போகிற என்ன இப்படி வரையா? கொஞ்ச நேரம் மேய்ச்சல் கொடுங்க. வரலையா? வரவா? அந்த ஆடெல்லாம் அங்கிட்டு போகிறாங்க. நான் போய் ஒரு மடக்கிட்டு வரேன். பரவாயில்லையா? எந்த அளவுக்கு அவ்வளோது இருக்கே. தோட்டத்தை யாரும் தூக்கிட்டு போகாமல். மூலி கப்பாளி கீழே இறங்குறா. ஸ்கைபாலி கீழே இறங்குறா. வைவாங்க. ஏறுமா, ஏறு உழுதுக்காங்க. வைய போகிறாங்க. இறங்க கேளு. இங்கே யார் உங்களை இறங்க சொன்னா? கரெக்டாக மழை பெய்யத்தில் வேறு இறங்குறீங்க. போங்க.
ஓடு ஓடு ஓடு. இந்த குண்டுக்கு தான்ப்பா போகிறாங்க. இங்கே எடுத்தால் ரொம்ப ஈரம் இருக்குது, ஆனால் கேட்க மாட்டேன்றாங்களே. இங்கே தான் போகிறாங்க. கரோச்சி, அங்கே யார் வந்திருக்கா? அவர் கீப்பரே எந்த மேட்ச்சில்? டெஸ்ட் மேட்ச்சில் கீப்பராக இருந்தீங்களா? இந்தியா மேட்ச்சில் இருந்தீங்களா? ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இருந்தீங்களா? 2020 இருந்தீங்களா? கீப்பரா? அப்படியே நடிப்பு பாரு. என் குழு விஞ்சுவோட ஆக்ஷன் அந்த கிங்கில் அப்படியே ஒரு நடிப்பு. மைக்கிளே வராது, சும்மாவே நைக்கில் பயப்படியா. வாடா மைக்கிளே, வாடா வா, இங்கே வாடா, கிட்ட வாடா. பார்க்குறியா என்னடா அது நம்ம ஓனா இங்கே நிற்கிறேன். மைக்கில் கிட்ட கொடுப்போம். மைக்கில் இங்கே வாடா மைக்கிலே இந்தா வா. அதுக்கு அதோட பேசு, ஹாய் சொல்லு. நண்பர்களுக்கு எனக்கு ஆள விட்றா. இப்படியா ஒன்றும் செய்யுது வா. கடிக்காது, சும்மா லைட்டாக காதை தான் கடிக்காது வா. பயப்படாதா, ஒன்றும் இல்லை, பயப்படாதா. அது கீப்பர், அவன் கடிக்க மாட்டான்டா. வாடா கீப்பர், எந்திரி. மைக்கிளுக்கு ஊசிப்பில் பயப்படுறான் பாரு. மைக்கு வாடா மைக்கில் ஒன்று செய்கிற வாடா. வந்து பாடுறா, நாயா பேயான்னு பிசாதான் வந்து பாடுற கிட்ட பயப்படுறேன். எந்திரி கீப்பரே, எந்திரி. யாத்து மைக்கிளே, பயப்படுற. எல்லோரும் நாய் கட்டு தான் போகிறாங்க. அந்த நாயை தூத்து பார்க்குறாங்க. என்னடா அது இங்கே வந்து கிடக்குது. அது தெரியுது, பக்கத்து விட்டு நாய் எங்களுக்கு தெரியும். பயப்பட மாட்டாங்க. ஆனால் என்னடா அது நம்ம நாய் தானே, ஃப்ரெண்டோட நாய் தான்டா. இந்த அத்தே கடிக்க போயிரு கீப்பர். இல்லை எதுக்கு பயப்படாத, வா நல்லா வாழாட்டியா. கண்ணுமை என்ன முட்டை பார்ப்புறியா? கண்ணுமை வெறிச்சு பார்க்குறாளே முட்டுற மாதிரி. கீப்பர்னா ரெஸ்ட் எடுக்க போறியா? என்ன பரவாயில்ல. அந்த 2 கண்டுக்குட்டி, அந்த படத்துக்கு 2 கண்டுக்குட்டி, உங்கள்கிட்ட ஒரு காலை, இதெல்லாம் பாதுகாக்கும். ஆடை கூட நல்லா மேய்க்குங்க. அதில் பெஸ்ட்டுங்க. காட்டிலேயே போடும். ஒன்லி தண்ணி கஞ்சி தாங்க எப்பவுமே சாப்பாடு. சில நேரத்தில் குழம்பு சோறு கிடைக்குன்னா கீப்பரைக்கு பிரியாணி கிடைக்கும். நம்ம சேனல் ஓனர் இருக்குது, அவருக்கு விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும். ஆனால் ஐடி நல்லா வாங்குவியா நம்ம சேனல் ஓனர். வாடையா மைக்கில் கிட்ட தொட்டு பாடுறா. கீப்பர் மழை வந்துருச்சு, போய் ரெஸ்ட் எடுக்கப்போ மரத்தில் போய் நெல். நம்ம பசங்களை ஒரு ரவுண்டு விட்டு போகணும். இன்னும் மழை சாரணுண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். போய் அவங்ககிட்ட நேற்று விட்ட மாதிரி விடலாம். அந்த பக்கம் எங்கே சார் நிற்க மாட்டேங்குது, ஈரமாக போச்சு. வாரு நெத்துக்கு தான் விழுந்தடிச்சு ஓடியாடுறீங்களே. இங்கே என்னத்தான் நெத்து இருக்க போகுது. இந்த 3 நெத்தை பார்க்காத மாதிரி எம்பிட்டு நெத்து திங்க விட்டாலும் இவங்க வார நிற்க மாட்டேன் பாரு. எப்படி ஓடி இழுத்து வாரு அப்படியே இருக்கிறால பறக்க விடுறான். இங்கே வரீங்க, நில்லுங்க. ஸ்கைஃபால் வரட்டும். ஸ்கைஃபால் தான் அங்கே நின்றுருக்கான். வர்றான், அங்கிட்டு வர்றா. ஏய் அங்கே என்ன இருக்குது ஸ்கைஃபாலு? வா போய் தின்னு. எல்லாம் அங்கிட்டு போகிறேன். அங்கிட்டு போகாத, அங்கிட்டு திரும்ப இந்தா வர்றா. பயப்படாமா ஓய் புடி ஓடுறி நீ ஓடுறி. காலை கட்ட அவுத்து விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா ஓடுறா பயவில். நேற்று மாதிரி அங்கிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். முடியவா கண்ணுமே மகள் புடி. எப்படியும் அங்கிட்டு போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லா நெய் வாங்கி. ஆனால் சாரல் நின்றுச்சு. மறுபடியும் திருப்பி தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லைட்டாக இப்போ சாரலாக விழுக போய் பாருங்க. ஒரே அடப்பாத்தான் இருக்குது. இன்னைக்கு வெயில் அடிக்காது, ஆனால் நல்லா மேயலாம், பிரச்சனை இல்லை. நம்ம என்ன மேட்டுக்காடு போக மாட்டோம். மேட்டுக்காடு போயிட்டு அங்கே இன்னும் நல்லா புல் வளர்ந்துருங்க. போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வரணுங்க. பச்சையாக காட்டணும் இருக்குது. அங்கெல்லாம் நல்லா இன்னும் குளம், எல்லா வகையான குளம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 வகை குளம் இருக்கும். பார்த்தீங்களா ஓட்டத்தை எப்படி ஓடுறாங்க வச்சா. நான் அந்த இடத்த பார்த்துட்டாங்களா, விழுந்தடிச்சு போகிறாங்க. எங்கிட்ட வெள்ளாம்பாடு போகாமல் தான் சரி. தட்டி நீ ஓடுறியா? ஓடி போட மாட்டேன். அப்படி கிளவி எனக்கு ஓடிக்கிருக்கா. அவர் வந்தோடனே எல்லோரும் அமைதியாகிட்டாங்க. வருங்க எவ்வளோ நல்லா வந்தாங்க, அப்படியே அமைதியாகிட்டாங்க. இங்கே ஒன்று ஓடுது ஒரு கிளவி கொமரி எனக்கு ஓடுது. எப்படி ஓடுறா குட்டிமா, எப்படி ஓடுறா குட்டிமா. போயிட்டு அந்த ஆகிட்ட ஒரு இன்றைக்கி இங்கிட்டிருந்து பண்ணி வந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக ஒத்த பண்ணி வந்திருக்கு. எவ்வளோ வருஷம் வந்திருக்கு. நேற்று இந்த பக்கம் வந்துருந்துச்சு. இந்த கட்டுறேன் பாரு, இதில் இருக்க ஒரு இந்த பக்கம் இதெல்லாம் நேற்று வந்தது. நேற்று முந்தானத்து இந்த 3 நாள் மழைக்கப்போ வந்தது. இதெல்லாம் நல்லா பண்ணி நிறையா இருக்குது. மக்காச்சோளம் தான் இதுக்காக வந்திருக்கு. நம்ம தெனாவட்டு மேய்றால நம்ம மாடு எல்லாம் மேய்தில் இந்த மாடு கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேய்க்கிறோம். சத்தம் போட்டாலும் போடுவாங்க. நம்ம அதுக்கு மேற்கு அங்கிட்டு போயிடணும். என்னை கேட்டால் அதான் பெட்ரு. இது எப்படியும் மாடு கட்டுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. கரோச்சி உள்ளே கிணறு இருக்குது, சரியான கிணறு இருக்குங்க. இது நானே நேற்று தாங்க பார்த்தேன். தெரியாத எவ்வளோ பெரிய கிணறு காட்டுறேன் பாரு. சரியான கிணறு உள்ளே இருக்கா. ஒரு இவ்வளோ புதுசாக இருக்கு. ஒரு ஓத்தடியாத்தம் அகலமான கிணறுங்க. சரியான வெளியே வா அங்கிட்டு வா. உள்ளே இருந்து நம்ம ஓடுது, ஒரு புறா ஓடுது. ஓடி அங்கிட்டு வா. பாருங்க அந்த மரம் எப்படி காஞ்சு போயிருந்துச்சு. இப்போ நல்லா அப்படியே பசப்படுத்திருச்சுங்க. மழைக்குள்ளே நில்லுங்க. மழை கொஞ்சம் நேரம் நிற்கிற வரைக்கும், சாரம் நிற்கிற வரைக்கும் எக்கு போட்டு விளாடுங்க. நல்லா அவங்க பாதி வத்த காணோம். பாதி பேர் இங்கே தான் வந்திருக்காங்க. நல்லா கொடை கணக்காக இருக்குது. அப்படியே ஜில்லுண்டு கொடை கணக்காக சரியான மரம் அடைச்சி ஒரு வாரம் மழைக்கே தடுத்துருச்சுங்க. நல்லா வாருவீங்க சண்டை போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு போட்டு அமைக்கிருக்காங்க. இது அவனை ஏறியா பூச்சியை போய் ஏறி விளாண்டுக்கு இருக்காளுங்க. இப்படி வேறு கிமாண்டே அமைக்கிறாரா, யார் விளாடாரா, சாரம் நிற்கிட்டோம். அவன் எங்கிட்ட போகிறாளுங்களே. நில்லுங்க. நெல் எல்லாத்தையும் ஒரு மரம் இருக்குது. பிரச்சனை இல்லை, மரத்தில் பாட்டலாம். நல்லா தான் மேஜிக் தாங்க. திடீர்னு சாரல் வர வந்துருச்சு. நீ எங்கே மிக்க போகிறேன். ஆனால் மரம் இருக்குது. ஆளுக்காக நின்றா மரம்டா. அந்த பக்கம்லாம் நல்லா மின்னி கூட இருக்குங்க.
அப்புறம் அதுக்கு பிரச்சனை இல்லை பசங்களுக்கு. நில்லு ஹா ஹா நில்லு. நம்ம இடியம்னு சொன்னாப்புல தேனி மதுரை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பலத்த மழை இருக்குனாப்புல. இதுதான் நல்லா பலத்த மழையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இடியம்மனுக்கு சரியான சாரம் விழுந்துருக்குங்க. என்ன இப்படியே பேஞ்சா நல்லா சரியாக மேய மாட்டாங்க. இருந்தாலும் பச்சை இருக்குங்க, பசியில் கண்டதை கடிப்பாங்க. நல்லா தான் இருக்குது, குடம் இருக்குது, ஆடுக்கு நினையாதுங்க. இது போதும், இந்த அளவு இருந்தால் போதும். அப்படியே மெயிறாங்க வச்சா தெனா விட்டு எந்த இடி மழை இது வந்தாலும் நாங்கள் இங்கே மெயிறதை விட மாட்டோம். அவ்வளோதாங்க, நின்றுச்சுங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் காமி நேரம் ஒரு சும்மா லைட்டாக ஒரு நினச்ச வாசத்தை ஒழிச்சிட்டு போகுது. திருப்பி ஒரு அரை மணி நேரம் சின்ன ஒரு தடவை வாசம் அழிக்கும். அது வேறு இன்ட்ரெஸ்ட் இன்னும் மேய்ஞ்சிக்கிருக்காங்க எல்லாம். மேய்கிட்ட அவ்வளோதான் மழை நின்றுச்சு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஸ்கைஃபாலு களவாணி புத்தி என்றைக்கும் திருந்தாது. எங்கள் வேறு என்கிட்ட அவங்களுக்கு இது முளைச்சிச்சுங்க. தின்னுடி வாய் நிறைய தின்றி நான் கிட்ட வந்துட்டேன். நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தின்னு நல்லா கிடக்குங்க. தரிசுக்குள்ள தானே கிடக்கு. மக்காச்சோளமா சேப்பு சோளமா இல்லை சொனப்புல்லான்னு தெரியல. சொனப்புல் கிடையாது, மக்காச்சோளம் தான் நினைக்கிறேன். ரெண்டு எல்லாமே கலந்து மிக்சிங் ஆகிருக்கு. நல்லா வெயில் அடிச்சிருச்சுங்க. நல்லா மேய் வாங்க. என்ன ஈரமாக போச்சு புல்லெல்லாம். திரும்ப அப்படியே ஆப்போசிட்டாக கிளைமேட் மாறிடுச்சு. நல்லா வெயில் அடிக்க அந்த மின்னி குலையெல்லாம் பிடிச்சிட்றாங்க. இதெல்லாம் நல்லா மின்னி குலைங்க. என் காலுக்கெல்லாம் நிறையா இருக்குது. இவளை முட்டை கண்ணு கருத்தாக பார்த்துக்கணும். வர அவர் நம்ம வெளில எங்கே வரா ஸ்கைஃபாலு. இது ஒரு மொட்டை கிணறு இருக்குது, சரியான கிணறு. அவ்வாடு கிணத்துல சரிகிறத மண் செரிஞ்சவும் இவ்வளோ பார்க்குறதுன்னு இல்லை. இவங்கெல்லாம் வெள்ளாமை காட்டு முட்டு புல்லு இருக்குது. வெள்ளாமை காட்டு அந்த மிளகா காட்டுக்கு தாங்க போகிறாங்க. மிளகா பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ ஒன்றை பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு இங்கே வேறு வெள்ளம் வந்துட்டா. இந்த கிணறை பார்ப்போமா இது எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் சரியான கிணறாக தாங்க இருக்குது. ஆத்தம் சின்ன கிணறு தாங்க, படி இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் சரிஞ்ச கல் இருக்குது. உள்ள டம்மு விழுந்துடும். இருங்க கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. தண்ணி கட்ட எல்லாம் விழுந்து ஒரு மாதிரியா இருக்குது. குளக்கம்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கிட்ட கூட வேணாம். இதை பார்த்தாங்கன்னா வந்துடுவாங்க எல்லாரும். இல்லை இங்கிட்ட திரும்புங்க. திரும்ப தின்னுட்டு அப்படியே திரும்ப உள்ளே யாரும் இறங்கக்கூடாது. உங்கள்கிட்ட மைக்கில் இங்கோடா கை வாங்கடா. மேட்டில் அங்கிட்டு விடக்கூடாது. வாடா அங்கிட்டு வாடா மைக்கில். திரும்ப கருச்சு ஓடி நீ ஒரு கச்சா புள்ள திண்டாலும் போதும். மும்பிட்டு புல்லு கிடக்கு. இது போதும். பழுகுன்னு என்ன சண்டை போட்டுக்கிருக்காது கூட. நெல்லுக்கிட்ட போகுது, நல்லா விளைஞ்சிருக்கு. அப்படியே திண்டுறான்னு பார்க்குற பழுகுனே உடனே நம்ப முடியாது. திரும்ப நீ தான் நடிப்புக்காரி. நான் ஒன்றும் தெரியாத மாதிரி பாப்பா மாதிரி நடிப்பா. திரும்ப அங்கிட்டே ஓடு. அவர் ஊரே ஒரு புள்ள மேய்ச்சிக்கிருக்கு. இப்போ ஒருத்தி முட்டு தனியாக மேய்ச்சிக்கிருக்கா. இப்போ முட்டை அப்படி என்னத்தை பசல்லாம் தின்றா. எதுவும் ஸ்பெஷல் பிரியாணி இருக்கா அவனுக்கு? என்ன பண்ணுற? என்னடி ஏன்டி இப்படி உசுர வாங்குற குச்சியம்மா? அங்கே எம்பூட்டு நல்லா மின்னி கோலை கிடக்கு. நல்லா அரிசி கோலை மின்னி கோலையும் வளர்ந்து கிடக்குங்க. கிட்ட புல்லாமல் இருக்குது. என்ன மாடு மேய்க்க கட்டவரனால எதுவும் சொல்கிறாலும் தெரியல. யாரும் இல்லை. இனிமேல் சொன்னாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நல்லா உருப்பையாக மேய்ச்சிக்கிருப்போம். நல்ல புல் இருக்குது. இப்படி இருக்கிற வேப்ப மரம் எல்லாம் நல்லா ஏற்கனவே மழை வேறுக்கு முன்னாடி பச்சை பசேன்ட்டு இருந்துச்சுங்க. அந்த வேப்ப மரம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் தலைக்கு மேலே இருக்க மரத்தை தான் களை எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய வெட்டி துண்டாக கொப்பாக போட்டிருக்காங்க. அதுலேருந்து இப்போ முளைச்சிருக்க போல். ஆனால் என்ன நல்லா பசப்பாயிருச்சு. இந்த நாட்டுக்கரலை மரம் தாங்க. அது எப்படி கிடந்துச்சு நம்ம மலை அப்போ அந்த மிளகா காடுக்கு வரும்போது பச்சை சேர்ந்து நல்லா கொடை கணக்காக வளர்ந்துருச்சுங்க. நேற்று இந்நேரம் நல்லா ஒருத்தங்க டேங்க் ஃபுல்லாக போயிடுச்சு. எல்லாரும் டேங்க் ஃபுல்லாக போட்டால் வவுறு படைச்சாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில. எவ்வளவுமே சரியாக இன்னும் வவுறு நம்பலை. முட்டு மேய்ஞ்சிருச்சு. முட்டு தண்ணி குடித்தாங்க. மழை சாரதாக விழுந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வெயில் அடிச்சிச்சு. இன்னும் டேங்க் ஃபுல்லாக பண்ணல. இவங்க 2 காலில் சைக்கிள் ஓடிக்கிருக்கா. என்ன பண்ணிக்கிருக்கா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேலைக்கு. இவன் என்ன பண்ணிக்கிருக்கா? தலைக்குள்ளே உள்ளே என்னமோ அந்த தொட்டிக்குள்ள என்ன விட்டு என்ன பண்ணிக்கிருக்கா? தண்ணி இருக்கா உள்ள? அத்தை மண்டி தண்ணி குடிக்காரி. வாப்புன்னு வர போயிருங்க. அத்தை இதை பார்க்காம போயிட்டேன். வாங்கிட்டு ஓடுண்டு வாப்புன்னு அடிக்க போகிறேன். ரொம்ப மண்டி தண்ணியாக போச்சு. நல்ல வேலை வேறு எந்த ஆடும் குடிக்கல. நம்ம ரெட்டை சொல்லி மட்டும் தான் குடிச்சிருந்தா. என்ன கொஞ்சம் பழைய தண்ணி அழுக்காக இருக்கனால பாப்புன்னு வரும். சிலது கழிச்சிட்டு வரும். சில குட்டிகள் எதிர்ப்பு சக்தி இல்லாத குட்டிகள்லாம் இறந்தே போகும். நான் அதை பார்க்காமட்டே தொட்டில் தண்ணியில் நினச்சேன். பார்த்தா முப்படி தண்ணி கிடந்திருக்கு. ஆனால் அவன் ஒருத்தி தான் குடிச்சிருக்கா. வேறு எதுவும் குடிச்சிருக்காலும் என்னன்னு செய்ய தெரில. நல்லா மேய்ஞ்ச உடனே சண்டை வருது. இந்த கண்ணுமை என்னன்னு தெரில. நேற்று இருந்து நம்ம மைக்கில் பிடிச்சி வம்புழுத்துக்கிட்டே இருக்கா. அவளும் சொல்கிறேன் இவ்வளோ நிறுத்த சொல்கிறா. என்னை மேய விட மாட்டேன்றா. ஒரு தடவை முட்டிவிட்டான். அதுலேருந்து வந்தா அவனை அப்படியே நேற்று இருந்து வரட்டுதுங்க. அவனும் ஒதுங்கி போறியா. ஆள் தான் வளர்ந்துருக்கேன் தவிர அந்த அளவுக்கு சண்டை போகிற மைண்டில் இல்லை. நல்லா ஜாலியான டைப் மைக்கில் இந்தா வர வம்புழுக்கிறாளா. என்ன முட்டுறாளா கண்ணுமையே? எதுக்கு அவளை போட்டு முட்டிக்கிட்டே இருக்கேன்? கண்ணுமை காக்கா மை. என்ன நான் நண்பன் மைக்கில் என்ன நண்பா? முட்டாண்டா என்ன சொல்கிறா? ஃபோன் போட்டு சொல்கிறா. நான் பார்த்து யாரா அவர்? கண்ணுமை காக்காவை என்ன மண்டேப்பர் கண்ணுமை பொட்டு வச்சு இன்னும் சின்ன பிள்ளைனாக்கா பொட்டு வச்சுருக்கியா? விர்றி அவன் என்ன வா அன்பாடு குறிக்கா அப்படி பரா பார்த்தியா? எதிரி எனக்கா முட்டுறா அவர். வாங்க அங்கேருந்து மூட்டை முடிச்சு கட்டி கிளம்பிட்டு நம்ம ஏரியா பக்கம் போனான்ட்டு. ஏன்னா 3 மணி ஆகி போச்சு. போய் அங்கிட்ட ரவுண்டு விட்டு வந்துடுவோம். இங்கேயே இன்றைக்கி கோரப்புள்ள தின்ட்டாங்க. இதுக்கு மேலே தின்ட்டா பல்லு கூசுவங்களுக்கு 2 அருகம்புள்ள கடிக்க வைப்போம். பழுவுனே என்ன மேயிலையா? சரி மேய்ச்சிட்டு பொறுமையாக கூட வா. நாங்கள் போகிறோம் முன்னாடி. வாங்க முடியா தினவிட்டு இந்த 2 வேடிக்கை பார்த்துக்கிருக்கா. என்னத்தை பார்க்குற அப்படியே? அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒன்றுமே இல்லை.
ஓடியா வா ஓடியா வாடி நீ வாடி விட்டுட்டு போகிறாங்க. ஓடு 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 அங்கே இருக்காங்க அவங்க டீமு. தான் மீறாங்க ஒரு அந்த கடை அந்த வந்துருக்கு அன்றைக்கி நம்ம சண்டை போட்ட கடை தண்ணிக்குதவர். ஓடு இது ஒரு ஒத்த மராப்பு கடை. இப்போ தான் எனக்கு ரெஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அங்கிட்டு வர போயிடாதீங்க. என்ன தான் மெஞ்சல் மேலாட்டியும் அது அப்படியே சாயந்தரம் ஆனால் வெயில் அடிக்காங்க. வெயில் அடிக்கல, சுத்தமாக நல்லா கிளைமேட் நல்லா இருக்குங்க. அழகாக நின்று மேய்கிறாங்க. வெயிலே அடிக்கல, கரெக்டாக ஒரு 3 மணிலேருந்து சரியாக வெயில் அடிக்கலை, நல்லா மேய்கிறாங்க. இப்போ நான் பற்றி போனாலும் பார்க்குறேன், இவங்க மனசில்லாமல் தான் இருக்காங்க. இன்னும் நம்ம பசங்க மேய்ச்சிக்கிட்டாங்க இருக்க, உத்தரவு கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி வீட்டுக்கு போகிற மாதிரி. இன்றைக்கி வீட்டுக்கு போகிற மாதிரி தெரில, மணி 4:30 கிட்ட தான் ஆகுது. ஆனால் நல்லா மேய்ச்சிட்டாங்க. மேய்ச்சல்லாம் குறைச்சல் இல்லை, மழையும் எந்த அளவுக்கு வரல, கிளைமேட் செம்மையாக போயிடுச்சு. சரி நண்பா, இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க. பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதங்க எப்பயும் லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி புது வீட்டில் பெரிய வீட்டில் சந்திப்போமா. நேற்று நைட்டு அந்த மொக்காச்சாலத்துக்குள்ளே பக்கத்தோட்டத்துக்கார மொக்காச்சத்துக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட 2 மணி போல் ஒரு ஆள் வேறு காட்டுக்கு போனவர், பருத்தி காட்டுக்கு எப்படி அங்கிட்டு பண்ணி வந்துருக்காண்டு. அப்போ இதுக்குள்ளேருந்து ஒரு 10-15 போச்சான். அப்போ நம்மதில் எத்தனை பேருக்குன்னு தெரிலங்க. இன்றைக்கி வேட்டு வந்து போடணும். டெய்லியும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் இன்றைக்கி 10 மணிக்கு ஒரு தடவை வரணும். சரி பாப்பா, பாய் பாப்பா பாய்.